ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் நியமனம் செய்ய அரசாணை. பிப்ரவரி 10க்குள் விண்ணப்பிக்க அழைப்பு. திருச்சி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையில் கீழ் செயல்படும் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மாணவர்களின் நலன் கருதி தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்களை நியமனம் செய்ய ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் ஆணை வெளியிட்டுள்ளது. காலி பணியிடம் விவரம் வருமாறு: பட்டதாரி ஆசிரியர் நிலையில் 4, இடைநிலை ஆசிரியர் நிலையில் 17 காலியாக உள்ளது. மாதாந்திர தொகுப்பூதிய முறை 10,000 முதல் ரூபாய் 7,500 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி மற்றும் முன்னுரிமை: வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர்களாக பணிபுரிந்து வருபவர்கள், இல்லையெனில் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எழுத்து மூலமாக விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய சான்றிதழ்களுடன் திருச்சி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகரிடம் அனுப்ப வேண்டும். காலியிட விவரங்கள்: மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகம், திருச்சி தனி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் துறையூர் தனி வட்டாட்சியர் ஆதி திராவிடர் நல சங்கம் அலுவலக அறிவிப்பு பலகையில் காலிபண விவரங்கள்: மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகம், திருச்சி தனி வட்டார ஆசிரியர் அலுவலகம் மற்றும் துறையூர் தனி வட்டாட்சியர் அலுவலகம் அறிவிப்பு பலகையில் பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் என திருச்சி கலெக்டர் அறிவித்துள்ளார்.